ஹலோ கைஸ், தமிழ்நாட்டில் நிறைய பேர் கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கான்ட்ரவர்சியே ஒருத்தவங்களை பார்த்து பயப்படும் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, நம்மளோட வனிதா அக்கா தான். இப்போ ஒரு புதுசாக ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி மக்கள் எல்லாரும் காரி துப்பிட்டு வராங்க வனிதாவை. அப்படி என்ன பண்ணாங்க, என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வனிதாவை பற்றி ஒரு இன்ட்ரோ தேவையே இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய மகளான ஜோவிகாவுக்கு ஒரு பயங்கரமான ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஜோவிகா பிக் பாஸ் 7 போயிட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் ஒரு சில ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வெளியில் வந்துச்சு. இப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னன்னா மற்ற ஹீரோயின்ஸ் மாதிரி எல்லாமே போஸ் கொடுத்து, ஸ்ரீதேவி மாதிரி, அது மட்டும் இல்லாமல் வனிதா விஜயகுமார் அவங்களுடைய அம்மா மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுத்து போட்டோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போஸ்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா, இவங்க அடுத்தது ஹீரோயினா உள்ள வர போறாங்க, அதனால தான் இந்த போட்டோ ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துச்சு. அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எதுக்காக அந்த குழந்தையை திட்டுறீங்க, அதாவது ஜோவிகாவை எதுக்காக திட்டுறீங்க, அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. எல்லாருமே அந்த லுக்கை பார்த்து, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து ரொம்பவே கேவலமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லுக்கெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க தெரியுமா, ப்ளீஸ் அந்த சின்ன பொண்ணு இப்படிலாம் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களுமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்க அம்மா மாதிரியெல்லாம் உங்க பொண்ணு இல்லை, உங்க பொண்ணு ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை, ஃபோட்டோ ஷூட் பண்ணி போடுற அளவுக்கு ஒன்றும் மூஞ்சே இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் இதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எந்துவா அடுத்தடுத்தது ஜோவிகாவை ஹீரோயின் ஆக்கிறதுக்காக வனிதா அக்கா பயங்கர மும்பரமா இருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்பவே கிளியரா தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஜோவிகா ஹீரோயினா ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.